எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் எப்படி வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி நான் எப்படி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்து 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணிருக்கேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் ஆகட்டும், அதே போல ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங், மியூச்சுவல் ஃபண்ட், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தனியா ஒரு எக்ஸல் ஷீட்ல மெயின்டைன் பண்ணி போட்டுட்டு வரேன். ஸோ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னாக்கா நான் இது வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஷீட்டை நான் மெயின்டைன் பண்ணல. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி இதுவும் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அன்னிலிருந்து என்ன பேங்க் நிஃப்டில ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு, இது பாத்தீங்கன்னா நமக்கு டாக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாமே லெஸ் ஆயிட்டு தான் பாத்தீங்கன்னா நான் இதுல பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா செக் பண்ணிடலாம். இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிப்டி பேங்க் நிப்டி கேப் அப், பெரிய கேப் அப். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில். செகண்ட் கேண்டில் எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்கல, தேர்ட் கேண்டில் என்ட்ரி கிடைக்கல, ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், ஆக்சுவலா எனக்கு 11 o'clock வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ட்ரியே கிடைக்கல. இன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா 11 o'clock தான் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, இப்போ இன்னைக்கு ட்ரேட் வரல 11 மணி இருக்கும் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் லைவா காட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா நான் 11 o'clock பாத்தீங்கன்னா ஆர்டர் எடுத்திருக்கேன். ஓகே, கரெக்டா பாத்தீங்கன்னா 11 மணிக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த முன் கேண்டிலோட லோ பிரேக் ஆயிட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுது. அதனால நான் இங்க பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் போயிட்டேன். ஓகே, இங்க புட் ஆப்ஷன் போன பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு டார்கெட் வரல. சோ இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகுது. எனக்கு எங்க எக்ஸிட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸிட் ஆகுது. ஆக்சுவலா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் அந்த அக்கௌண்ட் செக் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல பாத்தீங்கன்னா இதுலயும் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த ஒரு கன்ஃபியூஸ்ல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த எடுத்த புட் ஆப்ஷனை கட் பண்ணிட்டு இருக்கணும். அதே போல ஃப்ரெஷ்ஷா ஒரு கால் ஆப்ஷன் போயிருக்கணும். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கால் மட்டும் வாங்கிட்டேன், இந்த புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் கம்முன்னு விட்டுட்டேன். நெட் பொசிஷன் நான் எதுவும் செக் பண்ணல. அதுக்கு அடுத்து கேண்டில் விட்டாச்சு. அதுக்கு அடுத்த கேண்டிலும் பாத்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் நமக்கு என்ட்ரி வருது. சோ இங்க நான் என்ட்ரி போயிட்டேன். அதாவது என்னோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2000 இருந்து 2500 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்னு வந்தா பாத்தீங்கன்னா அன்னையோட ட்ரேடிங் முடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா 0 அப்படின்ற மாதிரி பிளான்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நமக்கு மேக்ஸிமம் இங்க 0 வந்துடும் இல்ல ப்ராஃபிட்ல வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் பாத்தீங்கன்னா இந்த புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லாங்ல இருக்கு கூட வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 0 காட்டுச்சு. 0ல பாத்தீங்கன்னா நான் ஸ்கொயரா பண்ணிட்டேன். இதான் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணிருக்கக்கூடிய பொசிஷன் இது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் 39,300 புட் ஆப்ஷன் எடுத்தேன் 504 ரூபாய் 95 காசுக்கு. ஆக்சுவலா இதை நான் ஸ்டாப் லாஸோட அங்க கரெக்டா கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் தான் அதுக்கு லாஸ் வந்திருக்கும். சோ இந்த 2300 ரூபாய் அடிஷனலா அதை பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் வர வேண்டியது. சோ இது பாத்தீங்கன்னா நான் பொசிஷன் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் விட்டுட்டேன். சோ அதை நான் செக் பண்ணல. லாஸ்டா ஸ்கொயர் அப் பண்ணும்போது தான் பார்த்தாக்கா நான் இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அப் பண்ணாம வச்சிருக்கேன், அது பொசிஷன் கட் பண்ணாம வச்சிருக்கேன் அப்பதான் நான் பார்த்தேன். ஓகே, இது போல விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில சமயத்துல கண்டிப்பா நடக்கத்தான் செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா 2 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். சோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் 3980 ரூபாய். சோ டோட்டலா பார்க்கும்போது நமக்கு ஒரு 312 ரூபாய் இன்னைக்கு லாஸ் வருது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல இன்னைக்கு நான் டோட்டலா 6 ஸ்டாக் இன்ட்ராடேக்காக செலக்ட் பண்ணிருக்கேன். இன்ஃபி, பஜ் ஃபைனான்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், டிசிஎஸ், டாடா ஸ்டீல், இண்டால்கோ, இந்த 6 ஸ்டாக்கு. இந்த 6 ஸ்டாக்ல நமக்கு எத்தனை ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, எத்தனை ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்ப டீட்டெயிலா செக் பண்ணிக்கலாம். டோட்டலா இன்னைக்கு எடுத்த 6 ஸ்டாக்ல 6 ஸ்டாக்குமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த 6 ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக் கூட பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்ல புக் ஆகல. 6 ஸ்டாக்குமே நமக்கு லாஸ்ல தான் புக் ஆயிருக்கு. நெட் கெயின் லாஸ் பார்க்கும்போது 3665 ரூபாய், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3.25% லாஸ் வந்திருக்கு. ஓகே, மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்படியும் இருக்கதான் செய்யும். ஓகே, நமக்கு மார்க்கெட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏத்தம் இருக்கும், ரெண்டுமே கலந்த கலவை தான் பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட். சோ அது போல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங்ல ப்ராஃபிட் லாஸ் ரெண்டும் இருக்கத்தான் செய்யும். ஓகே, எதுவா இருந்தாலும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா நாம ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட கேபிட்டலா சேஃபா தக்க வச்சுக்கிட்டு நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14 இருந்து தான் பாத்தீங்கன்னா நான் லைவா அப்டேட் பண்ணிட்டு வரேன். சோ அதனால பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் அப்டேட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. இன்னையோட சேர்த்தா 15 நாள். இன்னையோட ப்ராஃபிட் லாஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு டாக்ஸ் எல்லாம் ப்ரோக்கேஜ் எல்லாம் ஆட் ஆயிட்டு எவ்வளவு லாஸ் வரும்னு தெரியல. அதனால நான் நாளைக்கு அப்டேட் பண்றேன். அதுல டோட்டலா பாத்தீங்கன்னா 14 நாள் ட்ரேடிங்ல எனக்கு லாஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் பாத்தீங்கன்னா லாஸ்ல புக் பண்ணிருக்கேன் 462 ரூபாய் 80 காசுக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது
22,536 ரூபாய் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல இது வரைக்கும் நான் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு சிக்னலும் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு பேசிக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய சார்ட் வச்சே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிசினஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா சோ இது வந்து பெரிய விஷயம் தான். ஆக்சுவலா இது போல பேசிக்கா பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா நம்மளால பெரிய அளவுல ப்ராஃபிட் எல்லாம் பண்ண முடியும். ஓகே, இது போல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்களும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா தாராளமா கால் பண்ணுங்க. ஓகே, இது போல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்களும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாளைக்கு நமக்கு லீவு. ஸோ நாளானைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாளானையோட வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.